இந்த 6 பழக்கங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிடும். ஒரு காலத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு பணத்திற்கு குறைவில்லை, அறிவுக்கும் எந்த குறைவும் இல்லை. அவனுக்கு கனவு இருந்துச்சு, அவனுக்கு செய்யக்கூடிய சக்தியும் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை முழுக்க ஒரே குழப்பம் அவனுக்கு. அவன் வாழ்க்கை அவன் கையில் இல்லை, அவனுடைய எதிரி அவனே தான். அவனுடைய கை கால்களை கட்டி வைத்திருந்ததும் அவனுடைய பழக்கங்கள் தான். காலையில் கண் திறக்கும் போது ஒரே ஒரு தாட், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் வாழ்க்கை அதே இடத்துல நின்றுச்சு. காலை எழுந்ததும் முதல்ல செய்கிறது மொபைல் எடுக்கிறது. இன்னும் 5 நிமிஷம். அந்த 5 நிமிடம் 30 நிமிஷமாக ஆகும். அப்புறம் 1 மணி நேரமாக ஆகும். பிறகு நாள் முழுக்க போயிடும். வேலை செய்ய உட்கார்ந்தா மனம் ஒத்துழைக்காது. இப்போ வேண்டாம், மனசு சரியில்லை, சாயங்காலம் பண்ணலாம். வீட்டில் யாராவது வேலை சொன்னால் அவனுக்கு கோபம் வரும். எனக்கு தெரியும், என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அவனுக்குள்ளேயே ஒரு குரல் இருந்தது, நீ இன்னும் மேலே போகணும்னு. ஆனால் அந்த குரலை அவன் தினமும் அடக்கிக்கிட்டான். நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, தூங்கிறது, எஸ்கியூஸ் சொல்கிறது. 4 நாளாக அவன் வாழ்க்கை அதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவனுக்கு உண்மை புரிஞ்சுது. அவன் நண்பர்களை சந்தித்தான். அவன் நண்பர்கள் எல்லாம் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நண்பர் வேலைக்கு போனார், ஒரு நண்பர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு நண்பர் குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் அவன் மட்டும் அதே இடம். அந்த நாள் தான் முதல் முறையாக அவன் மனசுக்குள்ள ஒரு வலி வந்துச்சு. அந்த நாள் இரவு அவன் தூங்கவே இல்லை. நான் பின்தங்கிட்டேனா, என் வாழ்க்கை எவ்வளவுதானா அப்படின்னு யோசித்தான். அவன் மாற்ற முயற்சி செய்தான். முதல் நாள் மோட்டிவேஷனோடு ஆரம்பித்தான். 2வது நாள் முயற்சி பண்ணான். 3வது நாள் மறுபடியும் பழைய பழக்கம். அவன் புரிஞ்சுக்கல, பிரச்சனை அவனுக்கு இல்லை, பிரச்சனை அவனுடைய பழக்கங்களுக்கு தான். மீண்டும் தோல்வி, மீண்டும் சோர்வுன்னு அவன் டயர்டாகிட்டான். ஒரு நண்பன் சொன்னான் அவங்கிட்ட, கிராமத்துக்கு வெளியே ஒரு புக்தர் இருக்காராம்னு. அவன் முதல்ல நம்பலை. எனக்கு ஆன்மீகம் வேண்டாம், எனக்கு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் வேண்டும்னு. ஆனால் கடைசியில் ஒரு மனிதர் உடையும் போது அவன் எதையும் முயற்சி பண்ணுவான் இல்லையா? நம்பிக்கை இல்லாதவனுக்கே கடைசியில் நம்பிக்கை தேவைப்படும். அடுத்த நாள் அவன் அந்த குடிசைக்கு போனான். அமைதி நிறைந்த இடம், காற்றின் சத்தம், மரங்களின் சத்தம். கண்மூடி தியானம் செய்துட்டு இருந்தார் அந்த புக்தர். அவர் கண் திறந்தார், சிரிச்சார். வா உட்காரு. அவன் எதுவும் பேசலை. புக்தர் சொன்னார், நீ பேச வேண்டாம், உன் பழக்கங்கள் எல்லாம் என்கிட்ட பேசுதுன்னு. மகனே, நீ உன் பழக்கங்களை சில நாளில் மாற்ற நினைக்கிறாய். ஆனால் ஒரு பழக்கம் உருவாக வருடங்கள் எடுத்திருக்கும். அதை அழிக்க கோபம் போதாது, உற்சாகம் போதாது. நல்ல பழக்கம்தான் கெட்ட பழக்கத்தை மெதுவாக வெளியே அனுப்புன்னு. நீ நினைக்கிற லைஃப் சேஞ்சுன்னா பிக் டெசிஷன்னு. ஆனால் லைஃப் சேஞ்ச் ஸ்மால் ஹேபிட்ஸில் தான் நடக்கும். ஒரு நாளில் 10% மாறினாலும் போதும். நான் உனக்கு 6 பழக்கங்களை சொல்லித்தரேன். அந்த 6 பழக்கங்களையும் நீ ஒன்றொன்னா கடைபிடிச்சிட்டு வந்தீன்னா உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக முழுமையாக மாறும்னு. அதில் 1வது பழக்கம் வாசிப்பு, ரீடிங். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. நீ கேட்கும் கேள்வி உனக்கு புதுசு, ஆனால் உலகத்துக்கு புதுசு இல்லை. ஒரு புத்தகம் ஒருவனின் முழு வாழ்க்கையின் அனுபவம். வாசிக்காத மனிதன் ஒரே வாழ்க்கை தான் வாழுவான், வாசிக்கிற மனிதன் 1000 வாழ்க்கை வாழுவான். 2வது பழக்கம் எழுதுதல், ரைட்டிங். மனசில் சுத்தம் இல்லைன்னா வாழ்க்கையில் தெளிவு இருக்காது. எழுது. உன் பயத்தை, உன் கோபத்தை, உன் கனவை எழுத்து மனசுக்கு மருந்தாகும். அது அப்படியே தூக்கி போடு. எழுதாத எண்ணம் மாயம், எழுதிய எண்ணம் வலி. உன் கோலை எழுது, உன் வலியை எழுது, உன் கனவை எழுது. எழுத்து மனதை சுத்தம் செய்யும், உள்ளே இருக்கும் சத்தத்தை அடைக்கும். 3வது பழக்கம் தியானம், மெடிடேஷன். நீ பயப்படுறது எதிர்காலத்துக்காக, நீ வருத்தப்படுறது கடந்த காலத்துக்காக. தியானம் இப்போ உன்னை வாழ கற்றுக் கொடுக்கும். உன் பிரச்சனைகள் கடந்த காலம், எதிர்காலம். தியானம் இப்போ வாழ கற்றுக்கிட்டா பயம் போயிடும், அழுத்தமும் போயிடும். 4வது பழக்கம் நன்றி, கிராட்டிடியூட். அது இருந்தாதான் சந்தோஷம். இப்படி சொல்கிறவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. இப்போ தான் இருக்கிற நிலைக்கு நன்றி சொல்கிறவன் தான் பணக்காரன். இது இருந்தால் சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம், இதெல்லாம் ஒரு பொய்.
இப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொல்றவன் தான் சந்தோஷம். நீ குறைவா இல்லை, நீ மறந்து போயிருக்க. 5வது பழக்கம், காலை எழுதல், இயர்லி மார்னிங். காலை நேரம் மனசுக்கு மிகப்பெரிய சக்தி. அந்த நேரத்தில் நீ உன்னோடு பேசலாம். வெற்றி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். காலை நேரம் தெய்வீகம் நிறைந்த நேரம், அமைதி நிறைந்த நேரம், கவனமாக செயல்பட முடியும். காலை நேரத்தில் நீ உன்னுடைய கோலை செட் பண்ணினா உன்னால் எதையும் சாதிக்க முடியும். 6வது பழக்கம், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாமல் ஃப்ரீடம் இல்லை. டிசிப்ளின் தான் வாழ்க்கை. டிசிப்ளின் தான் பழக்கம். பழக்கம்தான் வாழ்க்கை. நீ தினமும் செய்கிற சின்ன விஷயங்கள் தான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். உன் வாழ்க்கையே தீர்மானிக்கும். அந்த இளைஞன் அன்றே முடிவு செய்தான், நாளை இல்லை இப்போன்னு. இந்த கதையில் இருக்கிற இளைஞரும் நீங்கள் தான். இன்றே ஒரு பழக்கம், நாளை ஒரு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை மாற்ற ஆரம்பிக்கும் இன்றே. இப்போ இந்த புத்தர் சொன்ன இந்த 6 பழக்கங்களையும் நீங்கள் உடனடியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மறக்காமல் லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போன்ற மோட்டிவேஷ்னல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.